பரீட்சை இருக்கு, கல்யாணத்துக்கு முன்னாடி வர முடியாதுன்னு சொன்ன, திடீர்னு வந்துட்டேன். நான் வந்தது கல்யாணத்தை பாக்குறதுக்கு இல்ல, நிறுத்துறதுக்கு. திரிவேணி, என்ன சொல்ற? உனக்கு தெரியாதுமா, இந்த மேரேஜ் நடந்தா சந்தியாவோட வாழ்க்கையே நாசமா போயிடும். நடக்காம போனா உன் ஆசை நிறைவேறிடும், அதானே? சந்தியா, உன்னை மேரேஜ் செஞ்சுக்க போற அந்த கல்யாணம் பெரிய மோசக்காரன். மோசம் செஞ்சவங்களை தான் மோசக்காரங்கன்னு சொல்லுவாங்க, மோசம் போனவங்களே இல்லக்கா. யாரு மோசம் செஞ்சது, யாரு மோசம் போனான்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? அத்தை, மோசம் வேஷம்னு சத்தம் அதிகமாகுது உங்க பெரிய பொண்ணுக்கு. கதை இவ்வளவு தூரம் வந்துருச்சுன்னா அடுத்த சீனுக்கு போயிட வேண்டியதுதான். எங்க காகிதம் போடுறேன், கையெழுத்து. மேரேஜ் கேன்சல். பையா பையா, அது மட்டும் சொல்லாத. இந்த திருவேணியில எந்த அமராவதி வந்தாலும் சரி, நம்ம மேரேஜ் மட்டும் நிக்கவே நிக்காது. ஐயோ, நான் சொல்றது யாருக்கும் புரியலையே. நீ சொல்றது புரியாம போறதுக்கு உன் பேச்சன அரபிக் பாஷையா இல்ல பாரசீக கவிதையா? கண்டபடி உளறதை விட்டுட்டு அவ தலையில 4 அட்சதை அள்ளி போட்டுட்டு பந்தியில உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு நீ உன் காலேஜுக்கு போ. இல்லன்னா ஒரு முழ நீளத்துக்கு ஒரு பழமொழி அவுத்து விட்டேன்னா அர்த்தம் என்னன்னு தெரியாம குழம்பி போய் படுத்துக்குவேன். அத்தை, உங்க பெரிய பொண்ணு உடம்பு சூடாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் குளிர்ச்சியா சமைச்சு போடுங்க, இல்லன்னா கோபத்துல என்னைய மோதி தள்ளிடுவா. அம்மா, நான் சொல்றது புரிஞ்சுக்கங்க. இந்த மேரேஜ் மட்டும் நடக்கவே கூடாது. இந்த கல்யாணம் எங்க காலேஜ்ல எல்லாம் தெரிஞ்சேதான் செய்யறோம். அது சரி, சின்ன பாப்பா கல்யாணத்துல உனக்கு என்ன கவலை? நீ வாய் மூட்டு உள்ள போ. ஐயோ, தங்கச்சி மேரேஜ் நிறுத்த வழி தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் யாருக்கு போய் சொல்றது? என் மேரேஜ் நிறுத்தணும்னா ஒண்ணு வேணா பண்ணலாம்க்கா. என்னது? கமான் சொல்லு. நீயே அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கோ. சந்தியா. ஆமாக்கா, நீயும் அந்த பையனை விரும்புறேன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. நான் அவனை விரும்பலனாமா? நெவர். ஹி இஸ் a cheat. உன் பேச்சில இருக்கிற கோவம் உன் மனசுல இருக்கிற அன்பை வெளிப்படுத்துதுக்கா. சந்தியா. ஆமாக்கா, உனக்காக வேணும்னா நான் என்னோட அன்பை தியாகம் செஞ்சிடுறேன். இது சத்தியம். நீயும் முத்த முத்தா முழு முழுன்னு பிள்ளைங்களை பெற்று தருவேன். அவங்களோட ஆடிக்கிட்டே நான் என்னோட வேதனையெல்லாம் மறந்துடுவேன்க்கா. ஏய், பழைய சினிமா ஹீரோயின் ஆயிட்டோம். பைத்தியக்காரத்தனமா பேசிக்கிட்டு இருந்தா செருப்பாலே அடி விழும். என்னடி உளற? நான் உனக்கு இந்த கல்யாணமே வேண்டாங்கற, நீ என்ன போய் கட்டிக்கோங்கற? ஆமாக்கா, நீயோ நானோ யாரோ ஒருத்தர் அவரை கல்யாணம் செஞ்சுதான் ஆகணும். ஏன் செஞ்சுக்காம போனா செத்துருவானா? செத்துருவானா இல்ல செத்துருவாங்க. அவர் இல்ல, அம்மா. நம்ம ஆஸ்தி மொத்தமா அவர் கைக்கு வந்துருச்சு. இந்த மேரேஜ் நடக்காம போனா மொத்த ஆஸ்தி மோசம் போயிடும். அப்புறம் நம்ம நிலைமை பிராட்வே பஸ் ஸ்டாண்டு தான்க்கா. அதுக்காக தியாகம் செய்ய துணிஞ்சிட்டியா? அப்படி இல்ல, நான் அந்த பையனை விரும்பித்தான் வந்துக்கிட்டேன் கல்யாணத்துக்கு. நான் சொல்றது கேளுடி. அவன் உன்னை கட்டிக்கிறேன்னது உன் மேல உள்ள அன்பனால இல்லடி, என் மேல உள்ள பகையினால. உன்னை மேரேஜ் செஞ்சுக்கிட்டு என்ன அழ வைக்க போறான்? போக்கா, என்ன மேரேஜ் செஞ்சுட்டா என்னதான் அழ வைப்பாரு? உன்னையே அழ வைக்க போறாரு? ஐயோ, உனக்கு தெரியாதுடி அவன் பிளான். வராண்டாவுல சுவிட்ச போடுவானா, வாசல்ல லைட் எரிஞ்சிடுமா. நீதான் சுவிட்சா, நான் தான் லைட்டா. ஓஹோ, அப்ப டாடி வயிறு அம்மா கரண்டா? பைத்தியக்காரி மாதிரி ஜோக் அடிக்காதடி. நிலைமை நல்லா புரிஞ்சுக்கடி. என் நிலைமை நல்லா தெரிஞ்சுக்க. நீயும் நம்ம நிலைமையை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு மேரேஜ் உனக்கா இல்ல எனக்கான்னு விடியறதுக்கு முன்னாடி யோசனை பண்ணி சொல்லு, அவ்வளவுதான். தம்பி, நான் பிறந்து இந்த பூமியில விழுந்ததுக்கு அப்புறம் இந்த வீட்டுல எவனும் எப்பவும் இந்த மாதிரி சத்தான உணவை போட்டது இல்லைங்க. இப்படி என்ன கூப்பிட்டு இவ்வளவு பெரிய டின்னர் கொடுத்தீங்கன்னா நிச்சயம் லக்கு. சாதாரண லக்கு இல்லைங்க, லக்கு மேல லக்கு. இன்னைக்கு மட்டும் இல்ல, இன்னையில இருந்து தினமும் இந்த மாதிரி டின்னர் கிடைக்கும். ஆனா நீங்க எல்லாரும் ஒண்ணு பண்ணணும். கண்ணுல தெரியுற ஒவ்வொரு வீட்டு முன்னாடியும் போய் இந்த ஆஸ்தி எல்லாம் என்னது அப்படின்னு சொல்லணும். அசத்திரம் பாரு, சூப்பர் பப்ளிசிட்டி கொடுக்குற. என்னடா குப்பா கொடுத்துடலாம்டா, சவாலுக்கு மட்டும் பணம் வாங்கிக்க. ஆனா தம்பி, இந்த ஏழை மனசுல ஒரு சின்ன டவுட் வந்துட்டு போகுது. என்னங்கடாப்பா? இப்ப நீங்க மேரேஜ் செஞ்சுக்க போறது பெரிய பொண்ணையா சின்ன பொண்ணையா? சே, பெரிய பொண்ண மேரேஜ் செஞ்சுக்கிட்டா மண்ணை தின்னு பச்சை தண்ணி குடிக்க வேண்டியதுதான். அந்த கேஸுக்கு தாலி மேல நம்பிக்கை இல்ல, புருஷங்கிற தகுதி எனக்கு இருக்காது. அதோட அந்த கழுதை கட்டிக்கிட்டா நம்ம கதை எல்லாம் ரிவர்ஸ். அதனால பெரிய கழுதைக்கு புத்தி போகட்ட சின்னவளுக்கு போட்டிருக்கண்டா லிங்க். ஒருவேளை உங்க பர்சனாலிட்டிக்கு மயங்கி போய் பெரிய பொண்ணே உங்களை மேரேஜ் செஞ்சுக்கிறேன்னு காலை பிடிச்சாலும்னா அந்த கதைலாம் நடக்காது, நாம சொல்றதுதான் நடக்கும். ஐயோ தம்பி, நீங்க பேசுனதெல்லாம் பெரிய பாப்பா நின்னு கேட்டுட்டாங்க. கேக்குறதுக்காக தான் நான் பேசுனது. கழுத இன்னொரு வார்த்தை சொல்லுங்க, எனக்கு ஒண்ணும் புரியல. என்னமா அது முட்டாள்தனமா இருக்கு?
அந்த கல்யாணம் கட்டி வச்சா உனக்கு தான் கட்டி வைக்கணும், மத்தவ யாருக்கும் கட்டி வைக்க கூடாதா? உங்க அம்மா மாதிரியே தேவையில்லாத புடிவாதம் முடிச்சு ஏன் உயிரை வாங்குறீங்க? நான் மனசார விரும்பின அவரே எனக்கு புருஷனா வரலன்னா நான் யாருக்கும் கழுத்து நீட்டுறதா இல்ல. அக்காவோட ஆசைப்படியே இந்த மேரேஜ் நடத்தி முடிச்சிருங்க டாடி. சின்ன பாப்பா, என்னம்மா சொல்ற? என்னதான் கூட பிறந்தவளா இருந்தாலும் இவ்வளவு பெரிய தியாகமா? டாடி, சின்ன பிள்ளையில இருந்தே எனக்கு இந்த தியாகம் செய்யறது வழக்கமா போயிடுச்சு. என் அக்கா நல்லா வரணும்னு என் ஸ்கூல் லைஃபையே தியாகம் செஞ்சேன். அக்கா சந்தோஷத்துக்காக என் திப்பம் வலையில தியாகம் செஞ்சேன். அக்கா அழகா இருக்கணும்னு என் ஃபேஷன் ட்ரெஸ் எல்லாம் தியாகம் செஞ்சேன் அக்காவுக்காக. நிறுத்து போதும். இனி உன் பேரு சந்தியா ராணி இல்ல, தியாகராணி. நீங்க 2 பேரும் முடிவு பண்ணா போதுமா? நாங்க முடிவு பண்ண வேண்டாமா? நான் அதை மறக்கலையே. நான் சொல்றதே கேட்டுக்கங்க. அக்காவோட சந்தோஷம் தான் என் சந்தோஷம். அக்கா, அந்த மனுஷனை நீயே மேரேஜ் செஞ்சுக்கோ. எனக்கு ஓகே. அப்ப கல்யாணம் ஒத்துக்கணும்ல? அத்தை, எங்க டாக்குமெண்ட்? புடிங்க கையெழுத்த. மேரேஜ் கேன்சல். கேன்சல் கேன்சல் என் கழுத்தை அறுக்காதப்பா. உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். இத பாருங்க, உங்க எல்லாருக்கும் கடைசியா ஒண்ணு சொல்றேன். சந்தியாவுக்கு கல்யாணம் மேரேஜ் நடந்தே ஆகணும். இந்த சேலத்து அகிலாண்டேஸ்வரி பேச்சை எல்லாரும் கேட்டே ஆகணும். இந்த சேலத்து திருவேணி பேச்சு எல்லாரும் கேளுங்க. எனக்கு மேரேஜ்னு ஒண்ணு நடந்தா அது இந்த கல்யாணம் கூட தான். அதுக்கு நீங்க ஒத்துக்கலனா நான் உயிரோட இருக்க மாட்டேன். அக்கா, ஏன் அப்படி கோவப்படுற? அந்த பையனுக்கு உனக்கு கல்யாணம் செய்ய வேண்டியது என் பொறுப்பு. பையா, எங்க அக்காவை மேரேஜ் பண்ணிக்கோ. உன்னை கையெடுத்து கும்பிடுற. பாவம், எங்க அக்காவுக்கு தாலி பிச்சை கொடு. தாலி பிச்சை, வாழ்க்கை பிச்சை போடுறதெல்லாம் எனக்கு வழக்கம் இல்ல. தம்பி கல்யாண், இன்கம் டாக்ஸ் காரங்க உள்ள நுழைஞ்சதுல இருந்து தினம் நான் செத்து பழிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன சங்கடப்படுத்தாது. அத்தை ப்ளீஸ், நீங்க அழக்கூடாது. அது என்னால தாங்க முடியாது. இந்த மாளிகையில கட்டின பச்சை தோரணங்கள் எப்பவும் பச்சையாவே இருக்கணும். அது என்னால காஞ்ச படிச்சு கூடாது. நீ இப்ப சொன்ன டயலாக் உண்மைன்னா என் பெரிய பொண்ணுக்கே தாலியை கட்டு. அவ்வளவுதானா? அவ்வளவுதான். அத்தையம்மா, இந்த 2 பேர்ல ஒண்ணு தொடுங்க. திருவேணி கூட தான் என் மேரேஜ். ஓகே? ஓகேயா? நிஜமாவே நீ ஒத்துக்கிட்டியா? எனக்கும் உனக்கும் மேரேஜ்? ஆமா, மேரேஜ் தான். சஷ்டியப்த பூர்த்தி இல்ல, இதையும் மாத்திடாத. வராண்டாவுல சுவிட்ச் போட்டுட்டேன். வாசல்ல லைட் எரிய போகுது. வாரே வா, இன்னையில இருந்து கதையே வேற. வர முதல் ராத்திரியில பால் எதுக்கு கொடுக்கறாங்க தெரியுமா? கிட்ட வராத. உன் நெழி மேல பட்டாலே என் உடம்புல பாம்பு நெளிற மாதிரி அசிங்கமா இருக்கு. அப்படி அசிங்கமா நினைக்கிறவ 10 பேர் முன்னால என் கையால தாலி எதுக்கா கட்டிக்கிட்டேன்? நான் தலை வணங்காம போனா என்னோட தங்கச்சி உன் முன்னால தலை குனிஞ்சு கஷ்டப்பட வேண்டி இருக்கும், அவமானப்பட வேண்டி இருக்குங்கிற நினைப்புல தான் நான் உன் கையால தாலியை கட்டிக்கிட்ட மிஸ்டர். உன் மேல ஆசைப்பட்டு இல்ல. உன்னை என் வாழ்நாள் எல்லாம் புருஷனா இல்ல, ஒரு மனுஷனா கூட நினைக்க மாட்டேன். இந்த நிமிஷத்துல இருந்து தினம் தினம் உன்னை பேச்சாலேயும் செயலாலேயும் சித்திரவதை செஞ்சு அவமானப்படுத்தி இந்த வீட்டுல இருந்து கழுத்தை பிடிச்சு தள்ளுறேன். நீ வெளியே போன மறு நிமிஷம் இந்த தாலியை கழட்டி தெருவில் போட்டுறேன். உன்னோட கண்ணுக்கு இது தாலியாவே தெரியலாம், ஆனா என்னோட கண்ணுக்கு இது கயிறு, தூக்கு கயிறு. தெரிஞ்சுக்க. நில்லு. தாலிய தூக்கு கயிறு மேரேஜ் சாவுக்கு சமம்னு சொன்னேன். இனி இந்த குடும்பத்தில் இருக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. இப்பவே இந்த ஆஸ்தியில அவங்க அம்மா மதம் தூக்கி போட்டுட்டு நான் என் வழியில போயிடுவேன். தயவு செஞ்சு அடக்கி வாசி. பக்கத்துல பெரியவங்களா இருக்காங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச எனக்கு தான் இன்னும் அவமானம். அப்படி வா வழிக்கு. கரெக்ட் சீன், கரெக்ட் டயலாக். அவனுக்கு நான் யாருன்னு காட்டுறேன். பால் எடுத்துட்டு போமா. நில்லுங்க. நீங்க யாரும் என் கூட வர வேண்டாம். தப்பா நினைக்காதீங்க, பொண்ணு மூட வீட்டுல இருக்கா. 50, 51, 52. இல்ல போய் 53. இல்லம்மா 52. இல்லவே இல்ல 53.
தான். ஓ முன்னாடி தானே எழுந்து போடுறேன். 52. ஏய், நீ ஒண்ணு உள்ள ஒளிச்சு வச்சிருக்க. ஏடு விளையாடு. எங்க ஒளிச்சிருக்கேன் பாரு. இல்ல 53 தான். என் முட்டை கண்டுல 52மா? 53. Stop it. இங்க என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க? எதுவும் இல்லக்கா. அம்மா இந்த ரூம்ல பத்தி பெட்டி வச்சுட்டு வாமான்னாங்க. நான் வந்தேனா அப்ப இந்த பையனை டமால இடிச்சிட்டான். பட்டனு குச்சியெல்லாம் கீழே போட்டுட்டேன். அதான் எடுத்து போட்டுட்டு இருந்தேன். இந்த பையன் 52ங்கறா. நான் 53 நிறுத்தடி. பையனா பையன். சரி பையன் இல்ல மாமா. இல்ல மாமா. உன்னை பையன்னு சொன்னதும் அக்காவுக்கு கோவம் வந்துருச்சு மாமா. ஏய் வாய் மூடுடி. பத்தி பட்டி சோப்பட்டின்னு சொல்லிட்டு படுக்க மேல உட்காந்து மீட்டிங்க பேசுற. இந்த தப்பெல்லாம் ஒண்ணது இல்லடி. லுக் மிஸ்டர் கல்யாண், இப்ப சொல்றேன் கேட்டுக்கங்க. இனிமேல் இவகிட்ட ஏதாவது பேசி மயக்க பாத்தீங்க மரியாதை கேட்டுடும். இங்க பாரு, நான் மயக்கிறேனா? உன் தங்கச்சி ஏதாவது சொல்லி என்ன மயக்காம இருந்த பத்தாது. ஐயோ மாமா, உனக்கு ஒண்ணு தெரியாது. பொண்ணுக்கு பொண்ணுதான் எதிரி. லேடிஸ்க்கு லேடிஸ் தான் வில்லன். பயம் முடுங்க. நிஜமா எதுவும் நடக்கலக்கா. உண்மையில சத்தியம். எல்லாம் போய் எனக்கு தெரியுது. எங்கேயோ என்னமோ நடந்திருக்கு. மரியாதை சொல்லு. திருவேணி, வெள்ளத்துல நனைஞ்சு ஒரு வாரம் கழிச்சு இப்ப காய பொண்ணு நினைச்சா எப்படி? வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருந்தீங்க. நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. வெண்பட்டு கட்டிக்கிட்டு மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு பால் டம்ளரோட ரூமுக்குள்ள வந்து நான் என்ன செய்வேன்னு எனக்கு தெரியாதுங்கிற. எவடி இவ பம்பா ரசகுல்லா? சந்தியா, நீ போடு. சந்தியா, நீ இப்ப வெளியே போக போறியா இல்லையா? இந்த பையன் மாமா எனக்கு பெர்மிஷன் தர வரைக்கும் இங்க இருந்து நான் அசையவே மாட்டேன். நீ இங்க உட்காரவே கூடாது. ஜாஸ்தி பேசினே படுத்துருவேன். ஜாக்கிரதை. நிறுத்துங்க நிறுத்துங்க. இதெல்லாம் சாந்தி முகூர்த்தாரியா இல்ல சட்டசபை நினைச்சீங்களா? ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் அடிச்சுக்கிறீங்க. அதில்ல மாமா, என் சின்ன மனசு உனக்கு எப்பவோ கொடுத்துட்டேன். இருந்தாலும் இவ அழுதுகிட்டு இருக்காளேன்னு உன்னை இவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச. என் தியாகத்தை கூட மறந்து. சந்தியா, உனக்கு மறுபடியும் மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். தியாகம் செஞ்சது நான் தான். இல்ல நான் தான் தியாகம் செஞ்சேன். அப்பவே சொல்லல. ஐயோ கடவுளே, இந்த தகராறு இன்னைக்கு தீராது போல இருக்கே. இந்த பிரச்சனை உங்க அம்மா கிட்ட கொண்டு போய் இந்த கதைக்கு இப்பவே ஒரு கிளைமாக்ஸ் வர வரைக்கும் இன்னும் சாந்தி முகூர்த்தம். நான் உங்க கூட பேசணும். நான் டயர்ட் ஆயிட்டேன், என்னால முடியாதுமா.